எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வைஷாந்த். நான் இன்றைக்கி ஹரி யூடியூப் டிப்ஸை கூட வந்து நான் ஒரு கொலாப் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொலாப்பில் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஜீரோ பட்ஜெட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபார்மாக கிடையாது. ஜீரோ பட்ஜெட்டில் உங்களால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் உண்மை இதுதான். சில விஷயங்களில் நீங்கள் கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அது என்ன மாதிரி விஷயம், அது இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபாட். ஸோ பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோன்னே 500ரூவாக்குள்ளே கன்ஃபார்மாக கிடையாது. 500ரூவாய்க்குள்ளே வாங்குறதெல்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும். என்ன கேட்டால் அமேசான் பேசிக்ஸோட ஒரு ட்ரைபாட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 700 கிட்டக்க வருது. ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட். என்னோடய வீடியோஸ் கூட நான் அதில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 6 வீக் ட்ரைபாட் வந்து இது வரும். இதோட ஒரு மொபைல் ஹோல்டருமே கொடுத்துருவாங்க. அந்த மொபைல் ஹோல்டரோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்குற மாதிரி இருக்கும். உடனே வாங்க தேவையில்ல, கொஞ்சம் நாள் கழித்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அமேசான் பேசிக்ஸோட ட்ரைபாட் இந்த ஒரு 700 பட்ஜெட் ரேஞ்சில் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டேபிளான வீடியோ கொடுக்குறக்கு உங்களுக்கு வந்து ட்ரைபாட் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ அது நீங்கள் அமேசானில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபாடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மைக் வந்து தேவைப்படும். அது என்ன மைக்காக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் 500ரூவாய்க்குள்ளே போகாதீங்க. 500ரூவாய்க்கு மேலே வாங்க. ஸோ 500ரூவா ரேஞ்சிலே மோனோவோட ஒரு 500ரூவாய்க்கு ஒரு மைக் இருக்குது. அது நான் பர்சனலாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதோட ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலேயும் இல்லை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல மைக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் வந்து போயோவோட ஒரு மைக் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். போயோ பை M1 மைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு மைக். ஸோ இந்த மைக்கோட ரேட் எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு 700 கிட்டக்க தான் வரும்னு நினைக்கிறேன். நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எவ்வளோ நீங்கள் போடுறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட். இது லான்ச் பண்ணும்போது 2000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் குறைஞ்சி வந்து இப்போ 1000க்குள்ளே வந்துருச்சு. கன்ஃபார்மாக வாங்கலாம். ஸோ ஒரு ஒர்த்தான பை. மைக்குக்கு போயோ மைக்கை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக வீடியோவுக்கு ஒரு பிரைட்னஸ், ஓரளவுக்காச்சும் லைட் வேணும் அப்படின்ற போது ஒரு லைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண லைட் வந்து ஒரு ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 400ரூவா ரிங் லைட். ஸோ 400ரூவா நான் இப்போ தான் சொன்னேன் 1000 ருபீஸ்க்குள்ளே to 500 ருபீஸ்க்குள்ளே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரிங் லைட்டை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வாங்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 400க்கு ஒரு ஒர்த்தான ரிங் லைட் தான் இது. ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டருமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ரைபாடில் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இல்லைனா என்னைய மாதிரி தனியாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது ட்ரைபாடோடய எடுக்கிறது. நான் இதுக்கு ஏன் இந்த மாதிரி தனியாக வந்து வச்சு எடுக்கிறேன்னா, எனக்கு தேவையான்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் அதிலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு டேரக்ஷன் தான் லைட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் தனியாக ட்ரைபாட் ஒரு ஸ்டாண்ட், லைட் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிங் லைட் ஒரு 400 to 500 ரேஞ்சில் இருக்குது. கன்ஃபார்மாக ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 12 இன்ச் ரிங் லைட் வந்து வருது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு மோட்ஸுமே வந்து மாற்றிக்கலாம். நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு டே அண்ட் வார்ம் அப்படின்னு ஒரு காம்பினேஷனில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே லைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் லைட். ஸோ நான் டே அண்ட் வார்மில் வச்சுருக்கேன். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 3 விஷயத்தில் கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் இதாக தான் இருக்கும். ஸோ நான் பேசினது, நான் சொன்னது உங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.